இந்த மாத்திரைங்கிறது உண்மையிலேயே ஒரு நிரந்தர தீர்வா இல்ல ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடா? இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது தான் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது. சில சமயங்கள்ல பெரிய பெரிய மாத்திரைகளை விட நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு சின்ன விதை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும். பாருங்க, மாத்திரைகள் கண்டிப்பா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது நோயோட அறிகுறிகளை மட்டும்தான் கட்டுப்படுத்துதா, இல்ல அதோட மூல காரணத்தையே சரி பண்ணுதா? இங்கதான் நாம எதையோ ஒன்னு மிஸ் பண்றோம். அந்த விடுபட்ட ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல்ல ஏன் 60 வயசுக்கு அப்புறம் சுகரை கண்ட்ரோல் பண்றது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நம்ம உடம்போட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் கொஞ்சம் மெதுவாகுது. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்றதில்ல. இததான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைவுன்னு சொல்றோம். இதுக்கு மேல நம்ம கணையம் சுரக்கிற இன்சுலினோட அளவும் முன்ன மாதிரி இருக்கறதில்ல. இதோட விளைவு, நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்த சர்க்கரை அளவு வேகமா எகிரிடுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம நிறைய பேர் மாத்திரைகள் மட்டும்தான் ஒரே வழின்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த மாத்திரைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சாப்பாட்டோட சக்தியை வச்சே அவங்க ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தினாங்க. அவங்க பயன்படுத்தின பல இயற்கை வழிகளை தான் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் ரிசர்ச் பண்ணி ஆமா இது உண்மைதான் உறுதிப்படுத்துது. அந்த வகையில நம்ம கதையோட ஹீரோ நம்ம எல்லாரோடைய சமையலறையிலயும் இருக்கிற ஒரு சாதாரண சின்ன விதை தான். ஆமாங்க, நான் வெந்தயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இது வெறும் வாசனைக்கு போடுற ஒரு மசாலா பொருள் மட்டும் கிடையாது. ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட பல மருத்துவ குணங்கள் இந்த சின்ன விதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது ஒரு மனநிலை மாற்றம். மாத்திரைகள் நோயோட அறிகுறிகளை, அதாவது சிம்டம்ஸை மட்டும் தற்காலிகமா கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா வெந்தயம் மாதிரியான இயற்கை உணவுகள் நோயோட மூல காரணத்தை, அதாவது ரூட் காஸை சரி செய்ய முயற்சி பண்ணுது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இந்த சின்ன விதை நம்ம உடம்புக்குள்ள போய் அப்படி என்னதான் பண்றது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள். வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வெந்தயத்துல 3 முக்கியமான சக்திகள் இருக்கு. இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1, கேலக்டோமேனன்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் வகையான கரையக்கூடிய நார்ச்சத்து. 2வது, 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசின் அப்படிங்கிற ஒரு அமைனோ அமிலம். இது நம்ம கணையத்தை மெதுவா தூண்டி இன்சுலினை தேவையான அளவுக்கு கரெக்டா சுரக்க வைக்குது. 3வதா, நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்ய உதவுற பல சின்ன சின்ன சேர்மங்களும் இதுல இருக்கு. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சிம்பிள் உதாரணத்தோட சொல்றேன். இதுல இருக்கிற அந்த கேலக்டோமேனன் நார்ச்சத்து நம்ம வயித்துக்குள்ள போனதும் தண்ணியோட சேர்ந்து ஒரு ஜெல்லு மாதிரி மாறிடும். இந்த ஜெல் என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து சர்க்கரை ரத்தத்துல கலக்கிற வேகத்தை ரொம்பவே மெதுவாக்கிடும். இதனால என்ன ஆகும்னா, சாப்பிட்ட உடனே சுகர் லெவல் ஷூட் ஆகாம மெதுவா சீரா ரத்தத்துல கலக்கும். இப்படி சர்க்கரை மெதுவா ரத்தத்துல கலக்கறதால என்ன நன்மை யோசிச்சு பாருங்க. நம்ம கணையத்துக்கு அதிகமா வேலை செய்ய வேண்டிய பிரஷர் குறையுது, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. அதே நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலினுக்கு நல்லா ஒத்துழைக்க ஆரம்பிக்குது. இதனால நம்ம உடம்பு கம்மியான இன்சுலினை வச்சு ரத்த சர்க்கரையை சிறப்பா கட்டுப்படுத்த முடியுது. இதுதான் நோயோட மூல காரணத்துல வேலை செய்யறதுங்கிறது. இது நிஜமாவே வேலை செய்யுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இங்க ஒருத்தரோட உண்மையான அனுபவத்தை பாருங்க. 65 வயசான ஒருத்தர் பல வருஷமா சர்க்கரைக்கு மாத்திரை எடுத்துட்டு இருந்தாரு. அவரோட ஃபாஸ்டிங் சுகர் லெவல் எப்பவுமே 180 கிட்ட இருக்கும். ஆனா அவரு தினமும் காலையில வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரே மாசத்துல அவரோட வெறும் வயிற்று சர்க்கரை அளவு 180ல இருந்து 120க்கு குறைஞ்சிருக்கு. இது ஏதோ மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு. சூப்பர் இல்லையா? இதோட நன்மைகளை பார்த்தோம். இப்போ இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்திக்கலான்னு பார்க்கலாம். 3 ரொம்ப ரொம்ப எளிமையான வழிகள் இருக்கு. வழி, 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ராத்திரி தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயித்துல அந்த தண்ணியோட சேர்த்து அந்த விதைகளையும் சாப்பிடுறது. 2வது வழி, வெந்தயத்தை லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 3வது ரொம்ப சிம்பிள், நம்ம குழம்பு சாம்பார் பொரியல்னு நம்ம அன்றாட சமையல்லையே இதை சேர்த்துக்கிறது. இந்த 3ல உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சி. இதை தொடர்ந்து செய்யணும். இப்போ நாம இந்த பகுதியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். வெந்தயம் ஒரு அருமையான துணை என்பதில் சந்தேகமே இல்ல. ஆனா உண்மையான ஆரோக்கிய கட்டுப்பாடுங்கிறது இந்த விதைய தாண்டியும் சில விஷயங்கள்ல அடங்கியிருக்கு. அப்போ வெந்தயம் சாப்பிட்டா மட்டும் போதும், சக்கரை பிரச்சனை மொத்தமா சரியாயிடுமா? இது ஏதோ மேஜிக் சொல்யூஷனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பதில் இல்லை. வெந்தயம் ஒரு மேஜிக் தீர்வு கிடையாது. ஆனா
இது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆதரவு அமைப்பு, ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். இது மற்ற ஆரோக்கியமான பழக்கங்களோட சேரும்போதுதான் அதோட முழுமையான பலன் கிடைக்கும். உண்மையான கட்டுப்பாட்டுக்கான முழுமையான படம் இதுதான். சரியான சமச்சீரான உணவு, தினசரி உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கிறது. இது எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு பிளஸ்ஸா வெந்தயம் மாதிரி ஒரு இயற்கை ஆதரவையும் எடுத்துக்கும்போது நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வெந்தயம் மட்டும் சாப்பிட்டுட்டு மத்த விஷயங்களை கண்டுக்காம இருந்தா பெரிய மாற்றம் எதுவும் நடக்காது. 60 வயசுக்கு மேல நம்ம உடம்பு நமக்கு சின்ன சின்ன சிக்னல்களை கொடுத்துட்டே இருக்கும். அதை நாம அலட்சியப்படுத்தாம நம்ம வாழ்க்கை முறையில சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆரம்பிக்கணும். நீங்க எடுக்கிற மாத்திரைகளை மட்டும் நம்பாம இயற்கையும் ஒரு துணையா சேர்த்துக்கும் போதுதான் உண்மையான ஆரோக்கிய கட்டுப்பாடு உங்க கைக்கு வரும். இன்னைக்கு நீங்க தொடங்குற ஒரு சின்ன பழக்கம் நாளைக்கு உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமையும். அந்த ஒரு பெரிய மாற்றம் இந்த ஒரு சின்ன விதையிலிருந்து கூட தொடங்கலாம். யோசிச்சு பாருங்க.